உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் PT செல்வகுமார் பேசுறேன். இப்ப நான் எதுக்காக வந்தோம்னா, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சியில மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். லஞ்சம் லாவணி இருக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறார். ஆனால் அதற்கு மாற்றாக பத்திரத்துறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய ஊழல்களும் மோசடியும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஏழை எளிய மக்கள் இடங்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக, அதாவது ஒரு 3 சென்ட் 5 சென்ட் 4 சென்ட்லாம் யாருங்க வாங்குவாங்க? அம்பானி அதானியா வாங்குவாங்க? இந்த சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இந்த சொத்துக்களை வாங்கிடக்கூடாது என்பதற்காக ஒரு கார்பரேட் கூட நான் தான் போட்டிருக்கேன், பெரிய பெரிய G ஸ்கொயர், பாசியம், பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சதி பண்ணி சொத்துக்களை பிரிச்சு விற்க விடாம ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு தகப்பனாரு கஷ்டப்பட்டு ஒரு சொத்து 30 சென்ட் சொத்து வச்சிருந்தா அவன் பையனுக்கு 3 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு பாதப்பட்டு தானே பிரிச்சு கொடுக்கணும், பிரிச்சு கொடுக்க முடியாது. சொத்துக்களை எழுத முடியாது. அவசரத்துக்கு ஒரு சொத்தை வாங்கி வச்சிருப்பா. இப்ப பாருங்க, 2016க்கு பிறகு போட்ட பத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு பதிய மாட்டேன்னு சொல்றாங்க. 10% நீங்க வாங்கியிருக்கீங்க, அரசாங்கம் இந்த மக்கள்கிட்ட இருந்து 10% வாங்கிக்கிட்டு அந்த சொத்துக்களை திரும்ப எழுத முடியலன்னா, ஒரு சாமானிய மனுஷன் வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு விற்க போனா விற்க முடியாது. அதுல ஒரு வீடு கட்டணும், வீடு கட்ட முடியாது. எந்த ஒரு விஷயமும் சரி, எல்லாமே மக்களுக்காக தான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது இருக்கு. அவ்வளவு நிரபராதிகளும் தண்டிக்கப்பட்டு இருக்காங்க. சொத்து வாங்கினது ஒரு குற்றமா சார்? வாழ்க்கையில அடிமாடு மாதிரி வேலை பார்த்துட்டு ஒரு நர்ஸா இருந்துட்டு, ஒரு கூலி தொழிலையா இருந்துட்டு, ஒரு மண் சுமந்து ஒரு சொத்தை வாங்கி வச்சிருந்தா அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்களாக அதிகாரம் இருக்குங்காக யாரோ ஒருத்தனை வச்சு ஒரு கார்பரேட்டுகள் மிகப்பெரிய சதி செய்து இப்படி ஒரு மோசமான நிலைமை பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுகள் எங்கேயாவது இது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க உள்ளவங்க அவ்வளவு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இப்போ கேரளாவில் போய் சொத்து வாங்குறாங்க, அங்க பத்திரப்பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்புகள் நடந்திருக்குது பத்திரப்பதிவு இங்க நடக்காதனால. 300 டோக்கன் விழுந்த இடத்துல இன்னைக்கு 25 டோக்கன் தான் விழுது. ஏன்? சாதாரண மக்கள் பத்திரம். நீங்க அம்பானி அதானி பாருங்க, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், எல்லாம் தூத்துக்குடி எல்லாம் எடுங்க, அவ்வளவு பல பேர், ஐஸ்வர்யா ராய், அபிஷேக பச்சன், அந்த பச்சை இந்த பச்சை, அந்த பிண்டாரி இந்த பிண்டாரி, சுரேஷ் பிண்டாரி, அவ்வளவு 1000 ஏக்கரா நில விவசாய நிலங்களை அவ்வளவு கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் வாங்கலாமா? ஆனா இங்க உள்ள ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை தொழிலாளிக்கு ஒரு 4 சென்ட் 3 சென்ட் வாங்கி வீடு கட்டிடக்கூடாதான். மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்லியிருக்கு? வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க அலாட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, மானியம் கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப இந்த இடம் இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு எட்டா தனியாகி கொண்டிருக்கிறது. இது மாண்புமிகு முதல்வர் இந்த மாதிரி ஏழைகள் மேல கரிசனம் காட்டுறவர். அதனால அவருக்கு இந்த கோரிக்கைகளை, இந்த பெண்கள், இந்த மாவட்டம் எல்லாருக்கும் இந்த கொதிப்பு இருக்குது, வெளியே சொல்ல முடியல யாராலையும். நியாயமான கொதிப்பை நீங்களே பத்திரிகையாளர் சொல்லுங்க. ஒரு சாமானியர்களுக்கு ஒரு வில்லேஜ்ல ஒரு பிரிச்சு விற்கிற இடத்த கூட விற்க விட மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்துக்கு வந்தாலும் விற்க முடியாது. அதுக்கு பிறகு பெரிய பணங்கள் அவங்களே ஒரு பேரம் பேசி பணம் வாங்குறாங்க. சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 50,000 ரூபாய் சப் ரெஜிஸ்டர் வாங்குறாங்க. குற்றாலத்தில் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. நான் மட்டும் குற்றவாளி ஆக முடியுமா? நடக்குது. தடுக்கிறது யாரு? அரசாங்கம் தடுக்கணும். சாமானியர்கள் இதுல வேற ஒண்ணும் இல்லை சார். எடப்பாடி பீரியட்ல அழகான பத்திரப்பதிவு நடந்தது. பத்திரப்பதிவை எளிமையாக்கிடுங்க, அரசுக்கு மிகப்பெரிய வருமானம் வரும். சாமானியர்கள் அவங்க சொத்தை தானே கொடுக்குறாங்க. சொத்துரிமை உண்டா கிடையாதா? அந்த சொத்துரிமையை காப்பதற்காக தான் நான் இன்னைக்கு பேசுறேன். சாமானியர்களுக்கும் சொத்து கிடைக்க வேண்டும், கஷ்டப்படுறவங்க தங்களுடைய சொத்தை விற்க வேண்டும், அதற்கு உரிமை வேண்டும். சொத்துரிமை என்பது அதுதான். உலகம் முழுக்க இருக்க சட்டமும் அதுதான். யாரோ ஒரு யானராஜனும் பூனராஜேந்திரன் எவனா ஒருத்தர் செய்யறதுக்கு எங்களை மாதிரி சொத்து வச்சிருக்கவங்க ஏன் பாதிக்கப்பட வைக்கிறீங்க? எல்லாருக்கும் தானே சொத்து. இது சம்பந்தமா நீங்க அமைச்சரையோ முதலமைச்சரையோ பாப்பீங்களா? இப்ப எல்லாருக்கும் தனி செல் மூலமா பேசியாச்சு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், எல்லாத்துக்கும் இதை அனுப்பிச்சாச்சு. இதனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆமா, 47 சார் உங்களுக்கு தெரியும் சார். ஒரு பத்திரத்து பதிவுல பிரச்சனை இருந்தா அது எழுதி கொடுக்கணுங்கிற ரூல்ஸ். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் அந்த பத்திரப்பதிவுகள் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வேண்டிய என்ன செய்யணுமோ கவனிச்சா அது நடக்குது. இந்த தவறுகள் நடக்கக்கூடாது சார். ஊழல் ஏதாவது நடந்திருக்கு? ஏகப்பட்ட ஊழல் எனக்கு தெரிஞ்சு 10,000 கோடிக்கு மேல நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டுல. அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு சார். அதை விசாரிக்கட்டும் சார். பத்திரப்பதிவுகளை தடுத்தது ஏன்? அம்மா பீரியட்லயும் எடப்பாடி பீரியட்லயும் நடந்தது இல்லையா பத்திரப்பதிவு? அதை ஏன் இப்படி ஒரு திட்டம் போட்டு என்ன எதுக்காக இந்த சதி பண்றாங்க? அதை தெரிய வைக்க சார். அவ்வளவுதான். ஓகே.